அடியன் கடந்த பதிவில் ஜேஷ்டா தேவியை வழிபட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். சென்னை மாங்காட்டில் வேம்புலி மாரியம்மன் ஆலய வளாகத்தில் ஒரு பள்ளத்தில் அமர்ந்தவாறு தனது ராஜ பரிபாலனத்தை நிகழ்த்தி வருகிறாள் ஜேஷ்டா தேவி என்பதை விவரித்திருந்தேன். புராண இதிகாசங்கள் படி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது முதலில் தோன்றிய தேவி ஜேஷ்டா தேவி. அதன் பிறகு மகாலட்சுமி வருகிறாள். ஆக ஜேஷ்டா தேவி என்பவள் மூர்த்தவள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆயுள் ஆரோக்கியம் முக்கியம். அது மட்டுமல்லாது நிம்மதியான தூக்கம் முக்கியம். துன்பம் தரும் நிகழ்வுகள் மறந்து போய் வாழ்க்கை விடிவை தரக்கூடிய நிகழ்வாக அமையணும்னா அந்த அம்மா பார்வைப்படணும். ஒரு திருமணம் நடக்கும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் விவாகரத்து ஆகிடும். ஒரு காதல் புரிந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் அந்த காதலை பிரித்து மற்றொருவனோட திருமணம் நடந்துவிடும், அல்லது காதலன் ஏமாற்றி விட்டு போய்விடுவான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளில் இழந்திருப்பா, புத்திர சோகத்தினால துடிதுடித்து கொண்டிருப்பா. இதெல்லாம் காலம் நெடுக வாழ்நாள் முழுதும் இந்த பாரம் அமுங்கி கொண்டே இருக்கும். மறக்க முடியாத வலி வேதனைகளை தரக்கூடிய சுமைகள் நிறைந்த மானுட வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த வலியான நினைவுகளை மறக்க வைத்து பரிபூர்ண தூக்கத்தை தந்து உடலில் தங்கியிருக்கிற நோய்களை விரட்டி மிச்சம் இருக்கிற காலத்தில் பெரும் நிம்மதி தரணும்னா அது ஜேஷ்டா தேவி தான் செய்ய முடியும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஜேஷ்டா தேவியினுடைய ரூபத்துக்கு ஆராதனைகள் புரிந்து அபிஷேகங்கள் புரிந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் தூங்குமுச்சி மரத்து வேரில் ஊற்றிட்டு மேற்கு திசையாக நின்று அம்பாளை நினைத்து மனமுருக வேண்டி, என்னுடைய வலி வேதனைகள்லாம் என்னை விட்டு அடியோடு விலகட்டும், எனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடு, ஆழ்ந்த உறக்கத்தை கொடு, அமைதியை கொடு, ஆனந்தத்தை கொடுன்னு சொன்னோம்னா அடுத்த கதவுகளை, கற்பனைக்கு எட்டாத புதிய கதவுகளை டப்பு டப்புன்னு திறந்து ஒரு பொருளை ஜனங்க குழந்தைகளுக்கு தாய் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற ஒரு பொருளை பிடுங்கிடுவாங்க. அது ஒரே அழுக, வீல் வீல் வீல்னு அழுவும். செல்ஃபோனை கொடுத்துருப்பாங்க, அல்லது செல்ஃபோனை விளையாடிக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு ஃபோன் பேசணும், டக்குன்னு பிடுங்கிடுவாங்க. அது பெரும் போராட்டம் பண்ணும். அதை சட்டுன்னு அதை விட உயர்வான ஒரு காட்சியை அந்த குழந்தை கண்ணில் காட்டுவாங்க. ஒரு லேப்டாப்பை கொண்டாந்து கொடுத்தா என்ன செய்யும், அழுகை நிறுத்திட்டு அதை போய் நோண்டும். அது மாதிரி இந்த அம்பாள் என்ன செய்வா, தொலைத்து விட்ட ஒன்றுக்காக தொடர்ந்து போராடுகிறவருடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புது கதவை திறந்து அங்கே ஒரு நந்தவனத்தை காட்டி அந்த மாயையில் இந்த வழியை நீக்கி விட்டுடுவார். அப்படி ஒரு நுணுக்கமான ஒரு தெய்வம் இது. இந்த தெய்வத்தை ஜனங்க ஆராதிக்க தவறியதனுடைய விளைவு தான் பல சாஸ்திரம் தெரிஞ்சவங்க சொல்கிறது. அவள் கிரக அமைப்புகள் படி சுக்கிரன்னா சர்க்கரை, இன்றைக்கு அவளை கொண்டாடிய தவறியது தான் இந்த தேசம் முழுமைக்கும் சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு பெருமளவு பெருகி நிற்கிறதுன்னு சில சாஸ்திர அறிஞர்கள் வர்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு விசேஷ தெய்வம் அவங்க. இந்த தேவிக்கு என்ன ஒரு கெட்ட பேரு ஜனங்க கொடுத்துட்டாங்கன்னாக்கா, வீட்டிலே தாம் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க. இப்போ ராமசாமின்னு ஒரு பேர் இருக்குது, கந்தசாமின்னு ஒரு பேர் இருக்குது. அதை முழுசாக கூப்பிட்டா என்ன, கூப்பிட மாட்டாங்க.
பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, கூப்பிடும்போது சுருக்கி கூப்பிடுவாங்க. கந்தசாமியை கந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ராமசாமியை ராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் பலதை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ மகாதேவன் ஒரு பேர் இருக்குன்னு வச்சிங்களேன், மாடின்னு கூப்பிடுவாங்க. அது சுருக்கி கூப்பிடுறது தான். வைத்த பேரை முழுமையாக கூப்பிடுகிற போது தான் அந்த மந்திர ஒளி உச்சாடனம் நமக்கு ஏற்படும். அது மாதிரி இந்த தெய்வம் மூத்த தெய்வம். 3 தேவிகளுடைய அருளாற்றையும் தன்னுள் வைத்திருக்கும் அளவுக்கு சக்தி கொண்டவள். அப்படி அந்த அம்மாவுடைய அந்த மூத்த தேவிங்கிற அந்த பேரை முழுசாக சொல்கிறதுக்கு கூட வாய் வலிக்குங்கிற மாதிரி சுருக்கினதனுடைய விளைவு வேறு அர்த்தம் கொடுத்துட்டு ஐயோ அப்படின்னு ஜனங்க அலறுகிற நிலை ஏற்பட்டது. அந்த அம்பாளினுடைய அடையாளங்களில் ஒன்று விளக்கமாறு. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய வாகனமாக இருப்பது கழுதை. இந்த அம்பாள் பயணிக்கக்கூடிய வாகனம் கழுதை. அவளுடைய கொடியில் அமர்ந்திருப்பது காக்கை. இந்த காக்கை யமனுக்கும் அடையாளம், சனீஸ்வர பகவானுக்கு அடையாளம், ஜேஷ்டா தேவிக்கும் அடையாளம். இவர்களெல்லாம் அசுர பலம் பொருந்தியவர்கள். யார் ஆட்சி நடந்தாலும் சட்டம் அமலுக்கு வந்துடும். இப்போ சனீஸ்வரனுடைய சக்தி என்ன? யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், தெய்வமாக இருந்தாலும் கூட 3 முறை அவருடைய பிரயோகம் வாழ்வில் வரும்னு சட்டம். எவ்வளோ பெரிய நிலையாக இந்த பூமியில் அவதரித்தாலும் மரணம் உண்டுங்கிறது சட்டம். அந்த சட்டங்களை ஆளுபவர்கள், அதை நிலைநாட்டுபவர்கள், அந்த சட்டங்களை பிரயோகிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காகம் ஒரு ஒற்றுமை இருக்குது, அரச முத்திரை மாதிரி. அது மாதிரி இந்த ஜேஷ்டா தேவிக்கு அந்த காகத்தினுடைய ஒரு முத்திரை இருக்கு. இந்த ஜேஷ்டா தேவி வழிபாட்டினுடைய சிறப்புகளில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னாக்க வருடத்தில் ஒரு நாள் வார்கோளுக்கு வழிபாடு உண்டு, பூஜை உண்டு. இந்த வார்கோலை எட்டி உதைக்கப்படாது காலால், அதையும் பக்தியாக தான் எடுத்து வைக்கணும்னு நம்மளுடைய தர்மங்கள் போதிக்கிறது. ஏன்னா இங்கு எல்லாம் தெய்வம், அசையும் அசையா அனைத்திலும் தெய்வ ஆற்றல் குடிகொண்டு இருக்கிறதுங்கிறத மிக அற்புதமாக போதிக்கக்கூடிய ஒரு தர்மம் நம்முடையது. இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு நம்ம அறியாமல் பலர் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் என்னைப்பார் யோகம் வரும்னு ஒரு கழுத படத்தை வச்சிங்கன்னா நீங்கள் அம்பாளை வணங்குகிறீர்கள் என்று பொருள். என்னைப்பார் யோகம் வரும்னு ஒரு கழுத படத்தை வாங்கி வச்சதுலேருந்து கடையில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த கடையில் இதுகாரம் சூழ்ந்திருந்த தர்த்திரியத்தை அம்பாள் விரட்டி விட்டாள்னு அர்த்தம். அவள் பார்வைப்பட்டால் தர்த்திரியம் விலகிவிடும். அவள் பார்வைப்பட்டால் சோம்பல் விலகும். அவளுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் அனைத்து தீயவையும் அகன்று விட்டோம். அதே நேரத்தில் அவளை நம்ம அலட்சியப்படுத்துகிற போது அத்தனையும் பிரயோகமாகிவிடும். அதனால தான் ஜனங்களை அவங்க முன்னோர்கள் இதை மறைவாக வச்சுட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவர்கள், பக்தி தெரிந்தவர்கள், அதனுடைய உயர்வு தெரிந்தவர்கள் கொண்டாடட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. ஆனால் அபூர்வமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மண்ணிலிருந்து மேலெழும்பி வருகிறாள். இந்த பூமியில் நடக்கக்கூடியவதை, நடக்க வேண்டியவற்றை நளினமாக கவனித்து கொண்டிருக்கிறாள். அவளை அறிந்து நயந்து தயந்து போய் நிற்பவர்களுக்கு அவள் தன்னுடைய வரத்தை வாரி வழங்குகிறாள். அந்த அம்பாளினுடைய மிகப்பெரிய சிறப்பு குழந்தை பாக்கியம். நிறைஞ்ச பாக்கியத்தை கொடுக்கிற சக்தி தனக்கு உண்டுங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். ஒரு காலத்தில் கிராமங்களில் வறட்சி நிலவுகிற பொழுது கழுதைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அது என்ன, வறட்சி வந்துட்டால் தரித்திரியம் வந்துடும். கழுதைகளை மனம் குளிர வைத்து அதுக்கு விருந்து வைபவங்கள் செய்து அதை சிறப்பித்து கொண்டாடுகிற போது அம்பா மனசு குளிர்ந்து மழையை பொழிந்து விடுவாள். அதே ஒரு கிராமத்தில் கடும் மழை பொழிந்து வெள்ளம் வந்துட்டு இனி மழை நிற்கலைன்னா தாங்காதுங்கிற இடத்துல என்ன செய்வாங்களாம்,
அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள், சுமங்கலி பெண்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டில் இருக்கிற விளக்கமாறு எடுத்து வான் நோக்கி காட்டுவாங்களாம். அப்படி காட்டுகிற போது அது ஜேஷ்டாதேவியினுடைய ஒரு முத்திரையை காட்டி எச்சரிப்பது போல. அந்த விளக்கமாற பார்த்ததும் வருண பகவான் டக்குன்னு பயந்து விடுவார். ஐயோ, இந்த அம்மா கோபத்துக்கு ஆளாயிட்டா நம்ம கதி என்ன ஆகுறது, நிறுத்து அப்படின்னு நிறுத்துவார். இது கிராமப்புறங்களில் இருக்கிற நம்பிக்கை. வருந்தி கேட்குற யாரையும் அந்த அம்மா பெருகி கொடுக்கிறவளா இருக்கிறார். அவள் பெருமை ஜனங்களுக்கு சரியா தெரியல. இப்படி இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடை அறிந்து அறியாமல் பலரும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. எவர் ஒருவர் அந்த வாறுகோலை வைக்கக்கூடிய இடத்துல வடமேற்கு மூலையில் வைக்கணும்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அது எல்லா வீட்டுக்கும் அது அமையாது. அங்கே அம்பாளுடைய ராஜ்யம் உண்டுன்னு பேர். அதே போல் அதை கையை காலால் எட்டி உதைக்கிறது, அலட்சியப்படுத்துறது கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டில் கழுதை படம் கடைகளில் நிறுவனங்களில் இருக்கோ அங்கே அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குது. தோஷமான விஷயங்கள் வராமல் பார்த்து கொள்வா. அவளுடைய வாகனம் வீற்றிருக்கிற இடத்துல அரூபமாக அவள் வீற்றிருந்து தடுக்கக்கூடிய தீய சக்திகளை தடுக்கிறார். அப்போ செல்வ கடாட்சம் நிரம்பி நிற்கும். செல்வம் மட்டுமில்லை, ஆரோக்கியம், நிம்மதி, எல்லாவற்றுக்கும் அவளிடம் அனுகிரகம் பெற முடியும். ஜேஷ்டாதேவி வழிபாடு என்பது யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியமானது? சனியினுடைய பிடியில் இருப்பவர்கள், சனி திசை நடப்பவர்கள், சனி புத்தி நடப்பவர்கள், சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள், 7.5 நடந்து கொண்டிருப்பவர்கள், அந்த கடுமையிலிருந்து தன்னை தற்காத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஜேஷ்டாதேவியிடம் போய் சரணடையணும். அவர்கள் பீடம் அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரிதாக இருக்கிற சில ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி செய்ய அத்தகைய கடும் தோஷங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். அவர்களுடைய கருணை பார்வை நம் மீது விழ நம்முடைய வாழ்க்கை ஒளிரத் தொடங்கும். நன்றி.